நான் உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய கோவில்கள், லலிதா சகஸ்ரநாமத்துல வரக்கூடிய நாமங்கள், பதிகங்கள், பாசுரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா, ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாதகம் பார்க்கும்போது சில பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறது, அல்லது குழந்தை பிறந்து கஷ்டப்படுறது. ஒருத்தர் சொன்னார், 3 குழந்தையும் பிறந்து இறந்து போச்சு அப்படின்னாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய துயரத்தை கொடுக்கும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வருகிற ஏப்ரல் 28ஆம் தேதி நீங்கள் இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இதை பயன்படுத்திக்கங்க. அதுக்காக சொல்கிறேன். வெளியூரில் இருந்தீங்கன்னா மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போகணுமே அப்படிலாம் சில பேர் கேட்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். திருச்செங்காட்டங்குடி, அங்கே அமுது படையல் விழா நடக்கும். திருச்செங்காட்டங்குடியில் தான் சிறுதொண்டர் அவதாரம் செய்தார். அவருடைய பேர் பரஞ்சோதியார். பரஞ்சோதியார் சேனாதிபதியாக இருந்து அதன் பிறகு அடியவராக மாறுகிறார். அவருடைய பேர் சிறுதொண்டர். சிவபெருமான் போய் பிள்ளைக்கறி கேட்டாரே, இவர்கிட்ட தான் கேட்டார். நிறைய பேர் கேட்பாங்க, அப்படி கேட்கலாமா, அது சரியா அப்படின்னா, நான் என்னோட பதிவுகளில், சொற்பொழிவுகள்லாம் அதுக்கு நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். ஏன் 63 நாயன்மார்களில் சிறுதொண்டர்கிட்ட மட்டும் போய் சிவபெருமான் கேட்டார் அப்படின்றத. ரொம்ப அற்புதமான கதை சிறுதொண்டரினுடைய கதை. அதனால தான் பட்டினத்தார் பாடினார், வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். என்னால் முடியாதுப்பா, என் பையனை நீ கேட்டினா நான் கொடுப்பேனா, வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன்னு பாடினார் பட்டினத்தார். அதை செய்தவர் சிறுதொண்டர். அவருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கை. ரொம்ப அழகா சேக்கிலார் சொல்றார், மனையறத்தின் வேர். பெண்களை, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியை சேக்கிலார் எப்படி தெரியுமா சொல்றார்? மனையறத்தின் வேர். ஆண்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. மனைவியை கஷ்டப்படுத்திட்டு, மனைவியை அடிச்சுட்டு, மனைவி மனசை நோகடிச்சுட்டு நான் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி தான் பெண்களும் கணவர் மனசை நோகடிச்சுட்டு நான் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இல்லறம் அப்படின்றது கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருக்கக்கூடியது. அப்படிதான் சிறுதொண்டரும் திருவெண்காட்டு நங்கையும் சிவபெருமானுக்கு அமுது படைத்தார்கள். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது திருச்செங்காட்டங்குடியில் 27ஆம் தேதி இரவு அந்த சமயத்தில் அமுது படையல் விழா நடக்கும். என்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒருத்தர் சொன்னார், அம்மா நான் அங்கே போய் வேண்டிதாம்மா எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்ததுன்னு சொன்னார். அதனால தான் உங்களுக்கு குழந்தை பற்றிய வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா முறையான மருத்துவ சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கோங்க. அல்லது இப்போதாம்மா கல்யாணம் ஆகியிருக்கு, நாங்கள் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னா உங்களுக்கு பக்கமாக இருந்தால் இந்த அமுது படையல் விழாவில் போய் கலந்துக்கோங்க. 27ஆம் தேதி அமுது படையல் விழா நடக்கும். 28ஆம் தேதி அதிகாலையில் ரிஷபாரூடராக சிவபெருமான் சிறுதொண்டருக்கு காட்சி தரக்கூடிய அந்த வைபவம் நடக்கும். சிறுதொண்டருக்கு சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியோடும் சரவணனோடும் காட்சி கொடுத்தாராம், முருகப்பெருமானோடும் காட்சி கொடுத்தாராம். ஏன்? தன்னுடைய மகன் சீராள தேவனையே சிவபெருமானுக்காக கொடுத்தவர். அவங்க வீட்டில் ஒரு பணிப்பெண் இருந்தார். அவருடைய பெயர் சந்தன நங்கை. சிறுதொண்டர், அவருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கை, அந்த வீட்டில் பணி செய்த சந்தன நங்கை, அவர்களுடைய பிள்ளை சீராளத்தேவன், அத்தனை பேரும் சிவபெருமானுக்காக அவர்கள் அமுது படையல் செய்து, சீராளத்தேவன் அவரே அமுதாக மாறினார். அந்த கதையெல்லாம் பெரிய புராணத்தில் படிக்கிற போது எந்த அளவிற்கு சிவபெருமான் மீது இவ்வளவு பக்தி உடையவர்களாக நம்முடைய அடியவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த திருச்செங்காட்டங்குடியில் முதல் நாள் அமுது படையல் விழாவும், அடுத்த நாள் அதிகாலையில் ரிஷபாரூடராக சிறுதொண்டருடைய குரு பூஜை அன்றைக்கு, அதனால சிவபெருமான் காட்சி கொடுக்குற அந்த வைபவம் நடக்கும். முடிஞ்சதுன்னா போங்க. அல்லது ஏதாவது ஒரு நாள் நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்க, உங்களுக்கு அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா திருச்செங்காட்டங்குடிக்கு சென்று அந்த உத்திராபதீஸ்வரராக சிவபெருமான் வருவர். அவர் எப்படி வந்தார் அப்படின்றத சேக்கிலார் எழுதுறார். காபாலிகர் வேஷத்தில் வந்தாராம். வடநாட்டில் இருக்கக்கூடிய துறவிகள், நம்ம தமிழ்நாட்டு துறவிகள் இல்லை, வடநாட்டில் எப்படி இருப்பாங்களோ அந்த கோலத்தில் வந்தாராம். அந்த சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் தன்னுடைய அருளை கொடுக்கக்கூடிய அந்த தெய்வம்
சிறுதொண்டருக்கு அருள் செய்த நாள். சிறுதொண்டருடைய குரு பூஜை 28ஆம் தேதி வருது. ஏப்ரல் 28. அன்றைய தினம் நீங்க சிறுதொண்டரை மனசுல நினைச்சுக்கோங்க. உங்க ஊர்ல இருந்து. நீங்க இருக்கிற ஊர்ல பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருந்ததுன்னா, அங்க 63 நாயன்மார்களுடைய மூர்த்தங்கள் இருக்கும் இல்லையா? அங்க சிறுதொண்ட நாயனாருடைய குரு பூஜை நடக்குதுன்னா, அதுல நீங்க போய் கலந்துக்கோங்க. அல்லது வாய்ப்பு இருப்பவர்கள், முக்கியமா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, இல்ல குழந்தை இருக்கு, பாலாரிஷ்ட தோஷம் ஜாதகத்துல நாங்க சொல்லுவோம். பாலாரிஷ்ட தோஷம் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் முடிஞ்சதுன்னா திருச்செங்காட்டங்குடியில நடக்கக்கூடிய அமுது படையல் விழா, சிறுதொண்டருடைய குரு பூஜை இதுல போய் கலந்துக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.